அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கம். குறளாசான் அவர்கள் தான் இயற்றிய திருக்குறளில் இன்பத்துப்பால் பகுதியை எழுதும் பொழுது மிக சிறந்த கவிஞனாக நமக்கு தென்படுகிறார். கற்பனைக்கும் எட்டாத அளவிலே ஓமையை கையாண்டிருக்கிறார். அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இதுபோன்று குறளாசான் போன்ற இவ்வாறு சிந்திக்க முடியுமா என்று நமக்கு வியப்பை அளிக்கிறது. ஒரு குறட்பாவிலே குறளாசான் அவர்கள் புதுவிதமான நெருப்பு, தீ குறிப்பிடுகிறார். அது ஒரு புதுவிதமான நெருப்பு. பொதுவாக நெருப்பு என்றால் அது கொழுந்துவிட்டு எரியும் தன்மையுடையது. அந்த நெருப்பின் அருகிலே நாம் சென்றால் அதனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்க முடியாது. ஒரு இடத்திலே நாம் மாட்டிக்கொண்ட பொழுது அங்கே நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தால் அந்த வெப்பத்திலே இருந்து தணிப்பதற்கு நாம் ஒன்று விலகி செல்ல வேண்டும், அல்லது அருகில் உள்ள குளத்தில் உள்ள நீரில் மூழ்க வேண்டும், அல்லது அருகிலே மலைப்பகுதி இருந்தால் அங்கே சென்று மரங்களுக்கிடையே நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தீயின் வெப்பத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும். அந்த தீயானது அருகில் சென்றால் நமக்கு மிகவும் கொதிக்கிறது, வெப்பம் தாங்க முடியாமல் இருக்கிறது. அந்த தீயை விட்டு விலகி சென்றால் தீயினுடைய வெப்பம் குறைந்து நமக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது. இது தீயினுடைய தன்மை. ஆனால் குறளாசான் அவர்களும் அதனை அடுத்து அவருடைய ஓமையை வெவ்வேறு வகையிலே கையாண்ட பிற புலவர்களும் ஒரு புதுவிதமான தீயை சொல்கிறார்கள். என்ன தீ என்றால், இந்த புதுவிதமான தீயின் அருகில் சென்றால் அது குளிர்ச்சியாக இருக்கும். அந்த தீயை விட்டு விலகி செல்ல செல்ல அந்த புதுவித தீயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் தண்ணீரில் மூழ்கினாலும் அந்த தீ உங்களை சுடும். மலை மீது ஏறி சென்றாலும் அந்த தீ உங்களை விடாது. அப்படி ஒரு புதுவிதமான தீயை குறளாசான் அவர்கள் சொல்கிறார். அப்படியே வேறு விதத்திலே இன்னொரு புலவர் கையாளுகிறார். இப்பொழுது அந்த குறளாசான் சொல்வதை, அந்த காட்சியை நாம் பார்ப்போம். தலைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் தலைவியோடு காதல் கொண்டு இன்புற்று இருக்கிறான். ஒரு அழகான சோலையிலே தலைவியோடு நெருங்கி அமர்ந்திருக்கும் பொழுது அவன் மிகவும் இனிமையாகவும் குளுமையாகவும் உணர்கிறான். அப்பொழுதும் அவனுக்கு காதல் உணர்வு தோன்றுகிறது. அந்த காதல் உணர்வு காதலியோடு இருக்கும் பொழுது மிகவும் இன்பமாகவும் நல்ல குளுமையாகவும் இருக்கிறது. அதே தலைவன் வேலை நிமித்தமாக தலைவியை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அவ்வாறு பிரிந்து சென்ற பிறகு தலைவியின் நினைவு அவனை வாட்டுகிறது. தலைவியின் நினைவால் ஏற்படக்கூடிய அந்த காதல் உணர்வு அவனை சுட்டரிக்கிறது. அவன் மிகவும் துன்பப்படுகிறான். அதன் பிறகு உடனே தலைவியை காண வருகிறான். தலைவியின் அருகே வந்த பிறகு அதே காதல் உணர்வு, அதே காதலின் நினைவு. ஆனால் காதலி அருகே இருக்கிறாள். அவனுக்கு அந்த உணர்வு சுடவில்லை, குளிர்ச்சியாக இருக்கிறது. தன் நண்பனிடம் கூறுகிறான், நண்பா, என்னுடைய காதலி, அவளை என்றென்றும் நினைத்திருக்கிறேன். அந்த காதல் உணர்வு இருக்கிறது. காதலியின் அருகே இருக்கும் பொழுது அந்த காதல் உணர்வால் ஏற்படக்கூடிய அந்த தன்மை குளிர்ச்சியாக இருக்கிறது. அதே தலைவியை விட்டு விலகி செல்ல செல்ல அந்த காதல் உணர்வு என்ற தீ என்னை சுட்டரிக்கிறது. இது என்ன ஒரு புதுவிதமான தீயாக இருக்குமோ? அருகில் சென்றால் குளிர்கிறது, விலகிச் சென்றால் சுடுகிறது. இது போன்ற ஒரு தீயை காதலி எங்கு பெற்றால் என்று நினைக்க தோன்றுகிறது என்று கூறுகிறான் அந்த குறட்பா. நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னனும் தீ யாண்டு பெற்றாள் இவள். நீங்கின் தெருவும், தெருவும் என்றால் சுடும். நீங்கின் என்றால் தன் காதலியை விட்டு நீங்கி சென்றாள். நீங்கின் தெருவும், காதலியை விட்டு நீங்கி செல்ல செல்ல அந்த உணர்வு தீயாக சுட்டரிக்கிறது. குறுகுங்கால், தலைவியின் அருகிலே மிக அருகிலே இருக்கும் பொழுது தன் எனும் குளிர்ச்சியாக இருக்கிறது. தீ, இத்தகைய தீயை யாண்டு பெற்றாள் இவள். எங்கிருந்து என் தலைவி பெற்றாள்? அருகில் சென்றால் அந்த காதல் தீ
குளிர்ச்சியாக இருக்கிறது, விலகிச் சென்றால் அது மிகவும் சுடுகிறது. இது போன்ற ஒரு புதுமையான தீயை என் தலைவி எங்கு பெற்றாள் என்று கேட்கிறான். நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னெனும் தீ யாண்டு பெற்றாள் இவள் என்று இந்த குறட்பா வருகிறது. இந்த குறட்பாவை பார்த்த பின்னாளில் வந்த புலவர்கள் அந்த காதல் உணர்வால் ஏற்படக்கூடிய அந்த தீயை பற்றி கூறுகிறார்கள். எடுத்துக்காட்டாக நீதி நெறிகளெல்லாம் சொல்லக்கூடிய நாலடியாரில் ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலிலே குறளாசான் சொல்வது போல நெருங்கினால் குளிரும், விலகினால் சுடும் என்று சொல்லவில்லை. அந்த காதல் உணர்வு ஆகிய தீ நீ விலகிச் சென்ற பிறகு எங்கு சென்றாலும் உன்னை சுட்டெரித்து விடும் என்று சொல்வது போல பாடல் வருகிறது. இதிலும் ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த தலைவன் தலைவை விட்டு பிரிந்து போகிறான். அந்த காதல் உணர்வு அவனை சுட்டெரிக்கிறது. அந்த காதல் தீயிலிருந்து தப்பிப்பதற்காக அவன் நீரில் மூழ்கி பார்க்கிறான். ஆனால் அது சுடுவதை நிறுத்தவில்லை. மலை மீது ஏறி பார்க்கிறான், மரங்களுக்கிடையே ஒளிந்து பார்க்கிறான். அந்த காதல் உணர்வு எதிர்த்தி அவனை சுட்டரிக்கிறது. இப்பொழுது அந்த நாலடியார் பாடலை காண்போம். ஊருள் எழுந்த உருகழு செந்திக்கு நீரில் குளித்தும் உயலாகும், நீரில் குளிப்பினும் காமம் சுடுமே, குன்றேறி ஒளிப்பினும் காமம் சுடும் என்று இந்த பாடல் வருகிறது. ஊருள் எழுந்த, ஊரின் நடுவிலே கொழுந்துவிட்டு எரிந்து காணப்படக்கூடிய தீ. ஊருள் எழுந்த உருகழு செந்திக்கு, உருகழு என்றால் அச்சம் தரக்கூடிய செம்மையான அந்த தீ. ஊருள் எழுந்த உருகுழு செந்திக்கு நீருள் குளித்தும் புயலாகும். ஒரு ஊரின் நடுவில் கொழுந்துவிட்டு எழுந்த அச்சம் தரக்கூடிய அந்த செந்தி, அந்த வெப்பமான தீயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீரில் குளித்தால் உயலாகும். உயலாகும்னா தப்பிச்சு கொள்ளலாம். ஆனால் காதல் தீ இருக்கு. அந்த தீ தலையை விட்டு பிரிந்திருக்கிறான். எனவே பிரிந்திருக்கும் பொழுது காதல் தீ நெருப்பாய் சுடும். அந்த காதல் தீ நீருள் குளிப்பினும் காமம் சுடுமே. நீரில் போய் நீ மூழ்கி குளிச்சா கூட அந்த காதல் தீ உன்னை விடாது. தலையை விட்டு விளைகிறதா விடாது, உன்னை சுட்டெரித்திடும். சரி, குன்றேறி ஒளிப்பினும், மலை மேலே ஏறி ஒளிந்து கொண்டால் கூட, மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டால் கூட, குன்றேறி குளிப்பினும் காமம் சுடும். காமம்னா இங்கே காதல். அந்த காதல் உன்னை சுட்டெரித்து விடும். ஊருள் எழுந்த உருகழு செந்திக்கு நீரில் குளித்தும் உயலாகும், நீருள் குளிப்பினும் காமம் சுடுமே, குன்றேறி ஒளிப்பினும் காமம் சுடும் என்று கூறுகிறார். நாலடியாரில் இந்த பாடல் வருகிறது. அதாவது காதல் எனப்படுவது உணர்வு. அந்த உணர்வு காதலியோடு இருக்கும் பொழுது குளுமையாக இருக்கும். அந்த காதலியை விட்டு விலகிச் செல்ல செல்ல அந்த காதல் உணர்வு நெருப்பாய் குதிக்கும். இந்த புதுவித நெருப்பு அருகிலிருந்தால் குளிரும், விலகிச் சென்றால் அது சுடும். இப்படி ஒரு புதுமையான தீ அவர் எடுத்துக்காட்டிலே கூறியிருக்கிறார் குறளாசன் அவர்களும் நாலடியார் இயற்றிய புலவர் அவர்களும். நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னெனும் தீ யாண்டு பெற்றாள் இவள் என்று குறளாசான் மிக அழகாக ஓமைநயத்தோடு ஒரு குறட்பாவை அமைத்துள்ளார். இன்பத்து பால் பகுதியிலே அதை சற்று மாற்றி நாலடியார் இயற்றிய புலவர் அவர்களும் கையாண்டிருக்கிறார். இதுபோல பழமையான பாடல்களிலே நல்ல ஓய்மை விநாயமிக்க பாடல்கள் இருக்கின்றன. குறிப்பாக திருக்குறளில் இன்பத்து பால் பகுதியிலே இருக்கின்றன. அதனை படித்து நாம் இன்புற வேண்டும். அன்புடன் தஞ்சை சுகுமார்.